நாயின்னு சொல்ல தப்பா நினைக்காதீங்க. நாயினால எனக்கு எவ்வளவு பெனிஃபிட்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வாயால ஃபேமஸ் ஆயிருந்தேன், இப்போ நாயால ஃபேமஸ் ஆயிருக்கேன். ஏன் நாயினை இப்படி கைத்துட்டீங்க? இதை நம்பிதான் அந்த ஷோக்கே நான் போனேன். நான் உண்மையில அந்த ஷோக்கு போயிட்டு சார் பங்களா விட்டு நாய் எப்படி குலைக்கும் இதான் நம்மளை கேட்பாங்க போல இருக்கு. அப்படிதான் நான் போனேன். நான் ரிஹர்சல் எல்லாம் பண்ணிட்டு போனேன். பங்களா விட்டு நாய் அப்படி குலைக்கும். சரி, தூரமா சந்து முனையில் ஒரு நாய் குலைக்குது, இப்படிலாம் இருக்கும். இப்படி ரிஹர்சல் எல்லாம் பண்ணிட்டு போய் நான் உட்கார்ந்து இருக்கேன். சரி, அங்க போய் ஷோ முடிஞ்ச உடனே என்ன ஊழையிட விட்டாங்க. நம்ம கலாச்சாரப்படி நாய் வெளியில ஊழ விட்டதுன்னா இன்னைக்கு ஆயா செத்து போறாங்கடா, நம்ம தாத்தா காலியாக போறாரு, இப்படி நினைப்பாங்கல்ல. நான் தாங்க காலி ஆயிட்டேன். அதாவது நாங்க இந்த ஷோக்கு போயிட்டு இருந்ததே 40 நிமிஷம் தான். சத்தியமா 40 நிமிஷம் தான் நான் இருந்தேன். நான் வர கால் மேலே கால் போட்டு நம்மளை சீஃப் கெஸ்ட் அவரை கூப்பிட்டுக்கிறாங்களே. இது வரைக்கும் மஞ்சா சோப்பால உட்கார்ந்தவன இந்த மாதிரி கேள்வி கேட்டதே இல்லையா? இல்லை சார், வாங்க சார், எங்கள் இவ்வளோ பிஸியான ஸ்கெட்யூலில் எங்கள் ஷோக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி, இப்படிலாம் பேசுவாங்களாம். நான் பண்ண தான் கோபியை சொல்லுங்க, அந்த நாய் 9 மணிக்கு மேலே போகலாமா போகக்கூடாதா? என்னடா ஏன் என்ன இப்படி கேட்குறாங்க கேள்வி? கோபி ரொம்ப மோசம் பண்ணிட்டியா நீ என்ன? இந்த கோபியில் அந்த கோபி சொல்கிறான். செம்ம தமாஷ் அது பாருங்க. ஷோ கண்டக்ட் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுனால சொல்கிறேன். அந்த 2 அக்கா கொண்டு வந்தாங்களா, அந்த அம்மு கோபி வந்தாராங்க. அந்த நீங்கள் நாய் உங்கள் மேல் அதிகமாக அன்பை செலுத்துகிறது என்றால் எப்படி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? அது என்ன செய்யும்? உங்களை பார்த்து எப்படி குலைக்கும்? இவங்க நான் கட் பண்ணி புறம்போல போட்டா, அது மட்டும் போட்டா, இதாவது பரவாயில்ல. அவங்க நீங்க சொல்லுங்க, நீங்க ஆபீஸ் போயிட்டு டயர்டா வரும்போது உங்கள் மேல் அதிகமாக அந்த நாய் அன்பு செலுத்துதுன்னா நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? அது ஒன்றும் இல்லை சார், அது நான் மேலே இருப்பேன், அது கீழே இருந்து என்ன பார்த்தோன்னே நான் அது மேலே அதை பார்த்து என்பேன். எங்க 2 பேருக்குள்ள அன்பு அப்படி பரிமாறி கட் பண்ணி புறம்போல போட்டான். அது ஒருத்தன் அந்த புறம்போல கட் பண்ணி ஒரு ரியாக்ஷன் போடுறான் பார்த்தீங்களா, அவன் ஒருத்தன் கீழே குஞ்சு டீ கெடுக்கிறான் அப்படின்னு, அதை இந்த மாதிரி அதை கட் பண்ணி போட்டான். மொத்தமா பார்க்கும்போது அந்தமா குலைக்கிறதையும் சீக்கிர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அநியாயம் எந்த ஊர்ல நடக்கும்? எங்க மாதிரி டிவியில தான் நடக்கும். நான் 4:45 மணிக்கு சாயந்தரம் போயிட்டு, ஏங்க 10 மணி மேலே போனீங்கன்னா நாய் அது ஏரியாவில் வந்தால் குலைக்குங்க அப்படின்றேன். என்ன, நான் 10 மணிக்கு மேலே போவேன்றான். நீங்கள் போனீங்கன்னா அது குலைங்கன்றேன். நான் வீட்டு விட்டு வெளில வந்தா 9 மணி மேலே வீட்டு விட்டு வெளில வரீங்க, ஒன்று ரோட்டில் போகிறேன் என்ன கேட்குறான்? எனக்கு நான் அந்த எபிசோட பார்க்கலைங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏன் நான் ஏன் வீட்டு விட்டு வெளில வரக்கூடாது? அதே தான் நான் கேட்குறேன். நீங்கள் அவன் யாரோ ஒருத்தன் தெரியாது. ஐயோ, அதை மட்டும் நீங்கள் இந்த கமெண்ட்டை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் போடுற கமெண்ட்டை படிச்சின்னு வச்சிங்க, நாம் அப்படியே நம்ம கை எச்சையானாலும் பரவாயில்லன்னு நாக்கை இழுத்து அங்கேயே செத்துருவோம். நம்ம ஒருத்தன் போடுறாங்க, என்ன குடும்பமே நாய் கட்சி சாவுங்க. நான் என்னடா பண்ணேன்? என்ன ஃபார் த டாக்ஸ் பேச கூப்பிட்டாங்க. எப்படி நாய் சார்பாக பேசணும். நம்ம பண்ண என்ன சொல்லுவோம் சார்? நாய் குலைக்கும், நாய் கடிக்கும், நாய் பால் குடிக்கும், நாய் வாழ ஆட்டும், நாய் ஒண்ணுக்கு வரும்போது தூக்கி போகும். இப்படிதான் நம்ம நாய் பத்தி பேசணும் இல்லையா? சத்தியமா அதாங்க நான் பேசினேன். அவன் அதையும் இதையும் ஒன்னா சேர்த்து வச்சு எங்க ஆயால இருந்து எனக்கு எங்க மூத்த ஆயா செத்து போனாங்க பாருங்க 1950ல் எல்லாத்தையும் இழுத்து இந்த கமெண்ட்ல போடுறாங்க. இவனுக்கு என்னடா வேலை? அதுவும் நல்ல உசார கவனிச்சு பார்த்தோன்னா காலையில் 9 மணிக்குள்ள எல்லா கமெண்ட் வந்துடுது. அப்புறம் நடுவில் பார்க்குறோம் 10 மணிக்கு வரல, 10:30 வரல, 11 வரல, 11:30 வரல, 2 மணி நேரம், 6, 7 மணிக்கு வராத கமெண்ட்டாக வருது. நடுவில் வேலைக்கு போயிடுறாங்க, காலேஜுக்கு போயிடுறான். 7 மணிக்கு மேலே இந்த மச்சான் என்னடா பண்ணலாம்? அந்த கோபி அந்த நாய் 9 மணிக்கு போச்சு போடுறாரு, அது அதில் போடுறாங்க ஸ்ட்ரைட்டா போடா பாடு. இல்லை யாராவது சரி சார், நாய் எப்படி 9 மணி மேல் வருவர்களை பார்த்து குலைக்கும்? எல்லா நாயும் குலைப்பதில்லை, நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள்? இப்படி எல்லாம் கேட்டா நாம அதுக்கு பதில் கொடுக்கலாம்ல, போடா பாடு. இதுக்கு நான் என்னங்க பதில் கொடுப்பேன்?
போடா வர முடியாது, இதான் சொல்ல முடியும். ஐயோ என்ன பண்றதுனே எனக்கு தெரியல. அதனால இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி வாயால ஃபேமஸ் ஆயிருந்தேன். இப்போ இப்போ என்ன பண்ண இப்போ என்ன பண்ணாங்க பக்ஸே? ஆமா மறுபடியும் கூப்பிட்டாங்க. நான் வந்து கேட்குறேன், என்னங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் திருப்பி கூப்பிடுறீங்களேன்னு. உடனே அவங்க, உங்களுக்கு வெக்கலாம் கிடையாது சார், தெரியும் வருவீங்க அப்படின்றான். சத்தியமாங்க நானும் வெக்கமே இல்லாமல் போயிட்டேன். உடனே அவங்க இவ்வளோ கூப்பிட்ட உடனே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வந்ததுனால உங்களுக்கு 15,000 ரூபாய் மதிப்புள்ள ரீக்ளைனர் சோஃபா இலவசமாக தருவோன்ட்டாங்க. வவுச்சர் மட்டும் தான் கொடுத்தாங்க, சோஃபா வரவே இல்லை. ஸோ என்னுடைய லைஃப்பில் நாயா நானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்றைக்குமே நாய் தான். நீங்கள் வீட்டுக்கு ஒரு ஸ்ட்ரே டாக் அடாப்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தெர் வில் பி நோ ஸ்ட்ரேஸ், ஒன்லி ஃபேமிலி மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ப்ரோக்ராமுக்கு, டிபேட்டுக்கு, கான்ட்ரவர்சிக்கு வாழ்க்கையில் இடமே இருக்காது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் சொந்தமானது. ஸோ எல்லாரும் வாழ்வோம், எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். ஓகே, லெட்ஸ் அண்ட் ஜென்டில்மேன், குட் ஈவினிங்.